பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பணப்பட்டியோட அதிரடி விதிமுறைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்திருக்கு. இந்த டாஸ்க் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு ஈஸியா இருக்கு. அவங்க எடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எண்டில் ஒரு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. அதுல குறிப்பா பாய்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல குறிப்பா முத்துக்குமரன் மற்றும் ரயானுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் டீமுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றது நான் பாக்குறேன். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வீடியோவை பல பேர் பாக்குறீங்க, ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது முத்துக்குமரன் அந்த கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து வரும்போது ஒரு பதட்டத்தோடையோ ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சி நடந்தா எப்படி இருக்கும், அந்த அதிர்ச்சியோட அந்த லெட்டரை படிக்கும் போதே நீங்க கேளுங்க, சைலண்டா கேளுங்கன்ற மாதிரி உடைக்கிறான். ஸோ இவங்க எல்லாம் பிளான் பண்ணாங்களே, பிக் பாஸ்க்கு எதிராக இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானை உடைக்கணும்ல, அதுதான் பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை சொல்றாரு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்ற மாதிரி பணப்பொட்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு சான்ஸ் இருக்கு, பணப்பொட்டியும் இருக்கு, கேம்லயும் தொடரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். வெளியே ஒரு ட்ராக் அமைக்கப்படும். எப்படி? வெளியே ஒரு ட்ராக் அமைக்கப்படும். அந்த ட்ராக்ல குறிப்பிட்ட வெளியே ஒரு ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்ல ஓடி போய் பணப்பட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடணும். குறிப்பிட்ட டைம்ல வீட்டுக்குள்ள வந்துடணும். ஒரு வேளை வரலன்னா நீங்க அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவீங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? முதல் ட்விஸ்ட சொல்றேன் கேளுங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ப்ரோமோலாம் பார்த்துட்டு அந்த பணப்பட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போயிருவாங்கன்னு நினைச்சல, அது கூட கிடையாது மக்களே. சோ வெளியே போயிட்டு நம்ம வரலன்னா அந்த பணப்பட்டி கூட கிடையாது. அப்ப ஏன்னா ரிஸ்க் எடுப்பான். இப்ப லாஜிக்கலி ரிஸ்க் எடுக்கணும்னா, வெளியே போய் பணப்பொட்டி நான் உள்ள வர முடியலப்பா, அதுல ஒரு 10-15 லட்சம் வருதுன்னா அது எனக்கு லாபம்னு எடுத்துட்டு போயிடலாம்ல, அப்படின்னா கூட ரிஸ்க் எடுப்பான். நீங்க அந்த பணப்பொட்டியும் வராதுன்னும் போது ரிஸ்க் எடுக்கிறது டவுட். ஆனா சரி, இப்படிதான் ரிஸ்க் போது எவனும் பண்ண மாட்டான், இவ்வளவுதான் கேம் முடிஞ்சுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தா, அடுத்துதான் பிக் பாஸ் 2வது ட்விஸ்ட் வைக்கிறாரு தூக்கி. என்ன ட்விஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, 50 லட்சம் பிரைஸ் மணி இல்ல, பிரைஸ் மணில இருந்து இப்ப காசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பணப்பொட்டின்றது ஒண்ணு கிடையாது, வந்துகிட்டே இருக்குமா. இந்த வாரம் 6 பொட்டி வரலாம், 7 பொட்டி வரலாம், 8 பொட்டி வரலாம். ஒரு நாளைக்கு 2 பொட்டின்னு கூட வச்சுக்கலாமே. டோட்டலா ஒரு 6 பொட்டி வருது. 5 லட்சம் குறைஞ்சா கூட 30 லட்சம் காலி ஆகுது. சோ ஒவ்வொரு நாளைக்கு பணப்பொட்டியோட வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத ஹைலைட் பண்ணிட்டாங்க. வின்னர் பிரைஸ் மணில இருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு. சோ நீங்க போயிட்டு பணப்பொட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு 10 லட்சம் எடுத்துட்டு வரீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே வின்னர் அமௌண்ட்ல இருந்து குறையும். இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வின்னர் அமௌண்ட்ல இருந்து குறையும் அப்படின்ற நிலைமை. இதை சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அது வரையும் எல்லாமே முயற்சி பண்ண வேண்டாம், ஸோ வெளியே போய் எலிமினேட் ஆயிரும் அப்படின்னும் போது முயற்சி பண்ண வேண்டாம்ன்ற ஐடியால இருந்தாங்க. ஒன்ஸ் பணப்பொட்டி என்னன்னா பிரைஸ் மணில இருந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சு. ஐயோ இப்படி இப்படின்ற மாதிரி இருந்தது. முத்துக்குமரன் எனக்கு அந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா முத்துக்குமரன் என்ன சொல்லியிருந்தாரு போன வாரம், கேம் விளையாடுறோம், பணப்பொட்டி இருந்தாலும் அது கேம் விளையாடணுங்க, கேம் விளையாடுறதா முனைப்பு, அந்த கேம்ல நம்மளோட ஈடுபாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் பல இடங்கள்ல சொல்லியிருப்பேன் கேம் விளையாட போறேன் அப்படின்றத. ஸோ பிக் பாஸ் எனக்கு ஒரு கேள்வி வைக்கிறாரு. பிக் பாஸ் ஒரு கையில கொடுக்குறாரு, நீ தானப்பா கேம் விளையாடுவேன்னு சொன்ன, கேம் பண்ணுவேன்னு சொன்ன, இப்போ வந்திருக்குது இது கேம் விளையாட உட்காருவியா, கேம் விளையாடி காட்டுவேன்ற மாதிரி. ஒரு பக்கம் அதுல கேம்ல போய் ரிஸ்க் எடுத்து எலிமினேட் ஆயிட்டா அது ஒரு பக்கம் போறது இப்ப பெரிய முட்டாள்தனமாவும் ஆயிரும். எனக்காக மக்கள் ஓட்டு போட்டு காப்பாத்திருக்காங்கன்றதையும் யோசிக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த ஒரு வார்த்தை நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேனே, அதை ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணும்ல. நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், கேம் விளையாடுவேன்னு சொல்லியிருக்கேன், இதை கேம் விளையாடாம இருக்க முடியாதுல்ல அப்படின்னும் போது இதுதாங்க வின்னருக்கான குவாலிட்டியாவே நான் பாக்குறேன். இது ஒரு மிகப்பெரிய மூங்க. ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன், நான் வின்னர்னா என்ன, எதையும் பார்த்து பயப்படக்கூடாது, இறங்கி ஆடணும்ன்றதான் நான் பாக்குறேன். அதை பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் பரவாயில்ல, நான் இறங்கி காட்டுறேன், நான் யாருன்னு ப்ரூவ் பண்றான் பாத்தீங்களா, தட் இஸ் த ஸ்பிரிட் அப்படின்றத நான் பாக்குறேன். எனக்கு ஒரு பிடிச்சிருந்து. அது ஒரு ஒன் ஆஃப் த கூஸ் பம்ப், ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போட்டு ஒரு கூஸ் பம்ப் சாங் போடலாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி நான் பண்றேன், எதுக்கும் துணிந்தவன், நான் ரெடி, என்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சேலஞ்சா எடுத்து ப்ரூவ் பண்ணுவேன்ற மாதிரி கேம் விளையாடுறான்ல, வேற மாதிரிங்க அது. ஓகே, இது ஒரு பக்கம். இது உடனே ரயானும் ஓகே நானும் ட்ரை பண்ண போறேன், முயற்சி பண்ண போறேன்ற மாதிரி ரயானும் அதுக்கு நிக்கிறான் பாரு. இனியா அவனையும் நான் பாராட்டுறேன் வேற மாதிரி, சாரி அவரையும் பாராட்டுறேன், ரயானையுமே பாராட்டுறேன் வேற மாதிரி அப்படின்றது. இன்னொரு பக்கம் சத்யாலாம் போய் பேசி டிஸ்கஷன் பண்ணாங்க விஷால் கிட்ட. முதல்ல விஷால் போயிட்டு சட்டை பேண்ட்லாம் கைடி போட்டு அந்த ரேஸுக்கு ரெடி ஆகிற மாதிரி நிக்கிறது, அதுவும் ஒரு கான்ஃபிடென்ட்டா தான் நான் பாக்குறேன். பட் விஷால் எடுப்பாரா மாட்டாரான்னு தெரியல. பட் ஒரு டாஸ்க்னு சொன்ன உடனே அதுல ஒரு முனைப்பா போயிட்டு செயல்படுற ஒரு திறன் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன். சோ இதை சொன்னவன விஷால் ரெடி ஆனதை பார்த்தா முத்து நானும் ரெடிடா வரேன்டா வாடா அப்படின்ற மாதிரி முத்துவும் ரெடி ஆயாச்சு, ரயனும் ரெடி ஆயாச்சு. இன்னொரு பக்கம்
இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததான் கொடுத்தாங்க. பல பேருக்கு பல கேள்விகள் இருந்து அதுல ஒரு பக்கம் வந்து பவித்ரா வந்து ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா கேர்ள்ஸுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க, பாய்ஸ் ஓடுற மாதிரி வேகம் கேர்ள்ஸுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த டாஸ்கை பொறுத்தவரை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஆனா அதுல பவித்ரா எந்த முனைப்பை பாக்குறேன்னா, ஸோ நானும் ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியா இருக்கேன், முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கான்பிடென்ட் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்ணுவேன்ற மாதிரி ட்ரெஸ் மாத்தினாங்களே அது கூட ஓகே. ஜாக்லினும் போய் அவங்களுக்கும் ஐடியா இல்ல, ரிஸ்க் எடுக்க வேணாம்னு இருக்காங்க. ஆனா அவங்களும் போய் மாத்தினாங்க ட்ரெஸ். ஏதாவது பண்ண முடிஞ்சா நம்ம ட்ரை பண்ற மாதிரி வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்ணலான்றது கூட இவங்க பேசுறாங்க, யாரு பவித்ராவும் ஜாக்லினும். ஆனா எதையுமே பண்ண மாட்டேன், எனக்கு டைட்டில் கொடுத்துருங்க ஐயா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேடம் இருக்காங்க. ட்ரெஸ் கூட மாத்த மாட்டாங்க, அது அவங்களோட விருப்பம்னு வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு முனைப்பு கூட இல்லை. இதுல கேட்டா டாஸ்க் விளையாடல, எஃபெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னா நம்மள கேள்வி கேட்பாங்க. பட் மேடம் இப்படி என்னன்னா, இப்ப எனக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமா பயமாயிடுச்சு சௌந்தர்யாக்கு அந்த இடத்துல. 5-6 பேருமே இந்த டாஸ்க்கை போய் விளையாடணுமா, ஒவ்வொருத்தரும் ஒரு பொடி எடுத்துட்டா அடுத்த பொட்டிக்கு நம்ம போகணுமான்ற கேள்வி வரும்போது பயந்துட்டாங்க சௌந்தர்யா அந்த இடத்துல. லிட்டரலி என்ன பயிடுச்சுன்னா, ஐயோ ஒவ்வொரு ரவுண்டு போய் பணப்பட்டி எடுத்தா நான் எலிமினேட் ஆயிடும். எல்லாருக்கும் பயம் இருக்குங்க அந்த இடத்துல. யாருக்கு ஏன் முத்துக்குமரன் இருக்கு, எல்லாருக்குமே பயம் இருக்கும். அவங்க வந்து நான் இதுவாயிருச்சுன்னா பயமாச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதுல சத்யாலாம் வந்து ஃபீல் பண்ணாத விட்டுருவோம், எனக்கு தேவையில்லைன்னும் போது இல்லை எனக்கு பணமும் தேவைப்படுது, நான் கடைசி வரையும் போனா ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, பணமும் தேவைப்படுது, பணம் இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி சௌந்தர்யா அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் டீக்ரேட் பண்றதுக்குலாம் இங்க பேசல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு சின்ன முனைப்பு கூட காட்ட மாட்டேங்கிறாங்களே. பண்றீங்க பண்றாது ரெண்டாவது, அது ஒரு ப்ரிப்பரேஷனாவது ட்ரெஸ்ஸாவது சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷனாவது பண்ணி இருக்கலாமேன்றதான் என்னோட கருத்து. அது கூட ரெடியா இருக்க மாட்டாங்கன்றதுதான். ஏன்னா அந்த 6 பேர்ல மத்த எல்லாரும் ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணி ஒரு முனைப்பாது காட்டுறாங்க. இவங்க எப்படி இல்லாம இருக்குமா, எடுக்காம இருக்கலாமா, உட்கார்ந்துட்டு இருக்கலாமா அப்படின்னு பேசுறது என்னது இதுன்னு எனக்கு தெரியலங்க. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து பவித்ரா போய் ஜாக்லின் கிட்ட கேட்குறாங்க, ஜாக்லின் என்னது இது இப்போ அட்வான்டேஜ் ஆயிராதா, ரயானு முத்துலாம் பயங்கரமா ஸ்பீடா ஓடுறவங்க அவங்க போய் பணப்பட்டி எடுத்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது, எப்படி பாக்குறது இதுன்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட கேட்கறாங்க. ஜாக்லின் வந்து அப்படியா இருந்தாலும் ஓடுறது கஷ்டம் டி, திடீர்னு ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு பதட்டம் இருக்குல்ல, அவங்க கூட ஓட மாட்டாங்க, யோசிச்சு பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்க்கலாம். இதுல பவித்ரா என்ன பண்றாங்கன்னா, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வச்சா கண்டிப்பா நான் ஓடி போய் எடுக்க போறேன், எடுக்கிற ஐடியால தான் இருக்குன்ற மாதிரி சுனிதா கிட்ட பேசுறாங்க. ஜாக்லினுக்கு கேளுங்க, 500 மீட்டருக்கு 4 நிமிஷம் கொடுக்கணுமா, கொடுப்பாங்க ஜாக்லின் நல்லா கொடுப்பாங்க. 500 மீட்டருக்கு 4 நிமிஷம் கொடுப்பாங்க. அப்படியே நடந்து போயிட்டு வரீங்களா, நடந்து போய் எடுத்துட்டு வந்துருங்க. 500 மீட்டர் நடந்து போயிட்டு எடுத்துட்டு வந்துருங்க, அதுக்கு உனக்கு 4 நிமிஷம். அதையும் ஜாக்லின் ரிஸ்க் எடுக்க விரும்பல, நான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகணும். ஓகே போங்க, ஆனா நீங்க 500 மீட்டருக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷம் சூப்பரா கொடுப்பாங்க ஜாக்லின், கனவு மட்டும் காண்டுட்டு இருங்க, அது கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே இவங்க இப்படி. ஆனா நான் முயற்சி பண்ற மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நான் முயற்சி பண்றேன், ட்ரை பண்றேன் அப்படின்றது கூட ஒரு பாயிண்ட்ல ஜாக்லின் இதுல இருந்து வருது, ஜாக்லின் கிட்ட இருந்து பவித்ரா கிட்டயும். ஆனா ஒரு மேடம் இருக்காங்கல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப என்ன ஹைலைட்னா, ரயானு 2 லட்சம் ஜெயிச்சிட்டான், முத்துக்குமரன் 50,000 ஜெயிச்சிட்டான். இப்ப 47,50,000 ரூபாய் காலி. இப்போ இன்னும் பணப்பட்டி இன்னைக்கு ஒரு ஈவினிங் இன்னைக்கு ஒரு பட்டி இருக்கு, அதுல 5 லட்சம் 6 லட்சம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ரயான் ஓடி போய் ஒரு 2-3 பொட்டி எடுத்துட்டானா முடிஞ்சு போச்சு. 2-3 பொட்டி எடுத்தானா முடிஞ்சு போச்சுங்க. பாருங்க 5 லட்சத்தை 2 பொட்டி ரயான் தூக்கிட்டான்னு வச்சுங்களேன், 10 லட்சம் மக்களே, 10 + 12 லட்சம் கேம்ல வேற கண்டினியூ பண்ணுவோம், லாபம் தானே. ஸோ இதுதான், இது வந்து எக்ஸ்ட்ரா மணி நான் நினைச்சேன். ஆனால் பணப்பட்டி அங்கே வின்னர் அமௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகும்போது இவங்களுக்கு யோசனை வரும், நம்மளும் ட்ரை பண்ணலாமே இது பண்ணலாமேன்ட்டு. பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பணப்பட்டி 15 லட்சம் வச்சு வெளியே போய் அதை எடுத்துட்டு நம்ம வெளியே போயிடலான்னு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இல்லை வின்னர் அமௌண்ட்லேருந்து ரெடியூஸ் ஆகுதுன்னும் போது ஒருவேளை இப்படி கூட நம்ம காசு எடுத்துக்கலாம், அது கிடைக்கலாம், நம்ம இதில் கூட முயற்சி பண்ணலாமேன்னு முயற்சி பண்ணலாம். இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.